பஞ்சரத பவனியானது முதலாக பஞ்சரதங்களோடைய ஒரே ஆலயம். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மக்கள் இந்த ஆலயத்தில் அந்த தேர் திருவிழாவை காண்றதுக்கு வருவாங்க. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோயில் ஆலயத்தில் பஞ்சரத பவனியானது இன்று நடைபெறப் போகின்றது, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு மிக சிறப்பாக இந்த தேர் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் எல்லோரும் லட்சக்கணக்கில் திரண்டு பக்தி பூர்வமாக தேர் திருவிழாவில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய பஞ்சரத பவனியில் நடைபெற்றுள்ள பல முக்கியமான விடயங்களை தொகுத்து இந்த காணொளி இருக்க போது இணையத்தனுடைய சேனலுக்கு வருகின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்றைய நாள் வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ மாத்தளை முத்துமாரி அம்மனுடைய பஞ்சரத பவனியானது என்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பக்த அடியார்கள் இப்பொழுதிலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளுக்கு வரும்போது போலீஸ் செக் பண்ணி உள்ளுக்கு எல்லாரையும் வந்து அனுமதித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த பஞ்சரத பவனிகளும் ஆயத்தத்தில் இருக்கின்ற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பு படையினர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லோருமே வந்து அந்த கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த பஞ்சரதங்களும் ஆயத்த நிலையில் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மிக அழகாக வர்ணம் தீட்டப்பட்டு 3 தேர் ஒரே நேருக்கு நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். அதே போல மிக அழகான அந்த அம்மனுடைய அந்த தேர், முத்துமாரி அம்மனுடைய அந்த மிக பிரம்மாண்டமான தேர் ஆயத்த நிலையில் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். அதே போல இந்த தேர் சிவன் உமாதேவியார் வருவதற்காக ஆயத்த நிலையில் இருக்கின்ற இந்த தேர். அதே போல அங்கால முருகன், விநாயகர், சண்டேஸ்வரர் என மொத்தம் 5 கடவுளர்களுக்கான அந்த தேரும் அந்த ஆயத்த நிலையில் இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வசந்த மந்த பூஜையோடு முத்துமாரி அம்மன் உள்வீதி வந்து வெளியால் வருகின்ற அந்த அழகிய காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். 25 நாள் திருவிழா மாசி மகோத்சவம் என்று சொல்லுவாங்க. மாசி மகோத்சவம் என்று சொன்னால் மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானம் மற்றும் என்பது நம்ம வெகு விமர்சையாக நடக்கும் ஒரே ஒரு ஆலயம் இது. அதில் வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 25 நாள் திருவிழாவும் வெகு விமர்சையாக நடக்கும். காவடி, தேர் திருவிழா, வேட்டை திருவிழா என்பன மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆலயத்தில். அது மட்டுமின்றி இந்த ஆலயம் வந்து மிகவும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். முத்துமாரி அம்மன் என்று சொன்னால் இலங்கையை அருள் பாலிக்கும் ஒரு ஆலயமாக இருக்கிறது. முதலாக பஞ்சரதங்களோடைய ஒரே ஆலயம். முதலாக 108 அடி நவத்தள ராஜகோபுரம் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இதை கருதலாம். அது மட்டுமின்றி ஒரே வீதியில் 5 ரதங்களும் ஒரே வீதியில் உலாவரும் ஒரே ஆலயம் இது. மற்ற ஆலயங்களை விட அது ஒரு சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 36 மணித்தியாலங்களுக்கு மேலாக ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மக்கள் இந்த ஆலயத்தில் அந்த தேர் திருவிழாவை காண்றதுக்கு வருவாங்க. பிறகு இது வந்து பச்சை சாத்தல் என்பது வந்து இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். பச்சை சாத்தல் வந்து மக்களுக்காகவே மக்களின் அந்த நன்மை கருதியே இந்த பச்சை சாத்தல் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெறும். பச்சை சாத்தும் போது அனைத்து சுவாமிகளுக்கும் பச்சை நிறமாகவே சாத்தி மற்றும்படி உடுக்கும் தொண்டர்கள் அனைவரும் பச்சையை உடுத்திக்கொண்டு பச்சை வேஷ்டியோ பச்சை சேலையோ கட்டி கொண்டு தான் இங்கே வந்து சிறப்பிப்பாங்க என்பதை குறித்து பிரதான வீதி வழியாக சென்று ராஜ வீதி வழியாக ஆலயத்தை வந்தடையும். பிரதான வீதிக்கு நுழையும் பொழுது காலை 11 மணி மற்றும் ஆலயத்தை வந்தடையும் போது மாலை 4 மணி ஆகும். ஆனால் இவ்வருடம் சந்திர கிரகணம் நடக்க இருப்பதால் 1 மணி அளவில் இங்கே ஆலயத்தை வந்தடையும் என்று தான் எல்லோரும் கருதி கொண்டிருக்கின்றோம்.
தேர் வந்து கிட்டத்தட்ட இது இதுக்கு முதல் வந்து 1976 செய்த சித்திரை தேரை இங்கு 86 வன் செயலில் அளிக்கப்பட்ட பிறகு இந்த ஆலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தேர் தான் இந்த சித்திரை தேர். 1994 நிர்மாணிக்கப்பட்டு தற்போது வரை இது நடைமுறையில் இருக்கின்றது. பக்த அடியார்கள் எல்லோரும் அந்த வசந்த மண்டப பூஜையை பார்ப்பதற்காக நிற்கின்ற அந்த காட்சி. வசந்த மண்டபத்திலே அம்பாள் மிகவும் அழகான அந்த சாத்துப்படியோடு இன்று காட்சியாடுவார். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் மிக அழகாக காட்சி தரும் அம்பாள் இன்றைய தினம் தேர் திருவிழாவில் எவ்வாறு காட்சி தருவார் என்ற ஆவலோடு பக்தர்கள் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி. இன்னும் சற்று நேரத்தில் அந்த திரை விலக அந்த வசந்த மண்டப பூஜையை நாங்கள் பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமான அந்த சாத்துப்படியோடு முத்துமாரி அம்மன் இருக்கின்ற அந்த அழகான காட்சி. முழுக்க முழுக்க பூக்களால் அந்த திருவாசை முழுக்க சாத்துப்படி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல நகைகளால் அடுக்கப்பட்ட அந்த முத்துமாரி அம்மனை பார்க்கின்றோம். அந்த ரோஜா பூக்களினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாலைகளை பார்க்கின்றோம். விலை உயர்ந்த அந்த ரோஜா பூக்களினாலும் தங்க ஆபரணங்களினாலும் ஜொலிக்கின்ற முத்துமாரி அம்மனை பார்க்கின்றோம். முத்துமாரி அம்மன் ஏறுவதற்கான மிக அழகான அந்த பீடத்தை பார்க்கின்றோம். மிகவும் அழகான அந்த பீடம் வெள்ளி செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கரைகளிலும் சிங்கம் பாய்வது போல நடுவில் நாகப்பாம்புடன் ஏனைய பகுதிகளில் மணிகள் நாலாபுறமும் சுற்றுவது போல ஒரு ஐங்கோண அமைப்பிலே செய்யப்பட்டிருக்கின்றது. பூக்களினாலும் குங்குமத்தினாலும் அந்த பூஜைகள் நடைபெறுகின்றன. குங்குமத்தினால் பூஜை செய்கின்ற அந்த குருக்களை பார்க்கின்றோம். அழகாக அந்த பீடம் செய்யப்பட்டிருக்கின்றது மாலைகளினால். இதை பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கின்றது. இந்த ஒரு பீடத்தில் ஏறி முத்துமாரி அம்மன் வரப்போகின்றார். அதே போல தொண்டர்கள் ஆயுத நிலையில் இருக்கின்றார்கள் சாமிகளை காவதற்காக.
ஒவ்வொரு கடவுள்களாக வருகின்றார்கள். முதலில் பஞ்சு முகப்பிள்ளையர், அதன் பின்னர் ஆறுமுகசாமியார், அதன் பின்னர் உமை சிவன் வர, அதன் பின்னர் முக்கிய நாயகியாகிய ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய வருகை, அதன் பின்னர் சண்டேஸ்வரர் என 5 சாமிகளும் வந்து இங்கு முதலில் பீடத்தில் நிறுத்தப்பட்டு பின்னர் ஒவ்வொரு கடவுள்களாக தூக்கப்படுவார்கள். முத்துமாரியம்மன் வருகின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். முதலில் விநாயகர் தூக்கப்படுவார். அதன் பின்னர் இந்த கோயிலில் தேரின் போது சுவாமியானது ஆடியே எப்பொழுதும் தேரில் ஏறுவார்கள். ஆனால் இவர்கள் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக ஓடி ஆடி இந்த சாமியை தேரில் ஏற்றுகின்றார்கள். பார்ப்பதற்கு ஒரு மெய் செலுத்துவதாக இருந்தது. அந்த காட்சிகளை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். மிக பிரம்மாண்டமான சத்தப்படியோடு மாத்தலை முத்துமாரியம்மன் நிற்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது.
யாகசாலையை நோக்கி நகர்ந்து சென்று யாகமானது நடைபெறுகின்றது. பின்னர் வெளிவீதிக்கு வந்து தேரில் வருகின்ற காட்சிகளை நாங்கள் இனி பார்க்கலாம். மேலே இருக்கின்ற பாவையில் இருந்து மாலை கொண்டு வரப்பட்டு மாத்தலை முத்துமாரி அம்மனுக்கு போடுகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம். அன்னையினுடைய மணிமண்டப வாயிலை எழுந்திருக்கின்ற அன்னைக்கு அங்கே பூமாலைகள் சகிதமாக சாதிக்கப்படுகின்ற வழிபடும் தனதடி வழிபடும் அவரினர் அடிகண வழிபட அருளினர் திருமலை வடிவினர் பயிர்வ எம்பெருமான் விநாயகப் பெருமான் மணிமண்ட வாயிலை எழுந்தருளி முதலாவதாக பூமாரி பொழிந்து கொள்ள அங்கே விநாயகப் பெருமான் எழுந்தருளின்ற அற்புத திரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரோகரா அரோகரா, 5 கரத்து முதல்வனுக்கு அரோகரா, வேலவனத்து பெருமானுக்கு அரோகரா, ஞான விநாயகனுக்கு அரோகரா, பஞ்சவன விநாயகருக்கு அரோகரா, முத்து விநாயகருக்கு அரோகரா, மாத்தளே பணிவாள் மேலே அந்த மிகப்பெரிய ட்ரோனினூடாக பூக்கள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். உலங்கு வானூர்தி திடீரென கோயிலுக்கு மேலால் பறக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். வருடம் இந்த உலங்கு வானூர்தி வருகின்றது என்று சிலர் சொல்கின்றார்கள். அந்த உலங்கு வானூர்தியில் இருந்தும் அந்த பூக்கள் தூவப்படுகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து பார்க்கலாம். தேர் இழுக்கப்படும் வரை சுற்றி தெரிந்து கொண்டவனே இருக்கின்றது. அருள் செய்யும் கோரம் பூத்தவனே ஆட்சியை பார்த்து கொள்கிறோம்.
முதலிலே விநாயகர் தேரில் ஏற்றப்படுகின்றது, பின்னர் ஆறுமுகசாமி, அதன் பின்னர் சிவனும் மாதவியாரும் ஏற்றப்பட்டு பின்னர் மாத்தலை முத்துமாரியம்மன் தேரில் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். மக்கள் எல்லோரும், அடியவர்கள் எல்லோரும் இந்த ஒரு காட்சிக்காக காத்திருக்கின்றார்கள். 2026 என்ற மிக பெரும் ரதோற்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விலங்கு வானூர்தியில் இருந்து அந்த பூக்கள் தூவப்பட்டு வருகின்றன. கொட்டப்படுகின்ற பூக்கள் எல்லா இடமும் பரவி விழுகின்ற அந்த காட்சி, மெல்ல மெல்ல தேர் இருக்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகான அந்த தேர்களுக்கு உலங்கு வானத்தை மூலம் அங்கே தூவப்படுகின்ற பூக்கள் எல்லா இடமும் பரவி காணப்படுகின்ற அதனுடைய காற்று கீழே அடிப்பதனை நாங்கள் உணர முடிகிறது. போலீசார் தங்களுடைய கடமைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது விநாயகருடைய தேரானது வடம் பிடிக்கப்பட்டு இழுக்கப்படுகின்ற அந்த காட்சி, விநாயகருடைய தேர் இழுக்கப்பட்டு அது முதலிலே அந்த பிரதான வீதியினை நோக்கி சென்ற பின்னர் ஒவ்வொரு தேராகவும் அந்த பிரதான வீதிக்கு செல்கின்ற காட்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இதோ விநாயக பெருமானுடைய ரதம் மெல்ல மெல்ல அசைந்து பெருமானுடைய ரதம் நகர்ந்து செல்கிறார். தமிழ் கடவுள் ஒன்றில் இருந்து அருளக்கூடிய குமார பெருமானுடைய
இரண்டாவதாக ஆறுமுகசாமியினுடைய அந்த தேர் செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அம்மனுடைய தேர் வடமானது தற்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரதான வீதியை நோக்கி ஆறுமுகசாமியினுடைய தேரானது நகர்வடைந்து செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். போலீஸ் உத்தியோகத்தர் தங்களுடைய வேலைகளை செய்கின்றார்கள். ஒரு பக்கம் ரோட் பிளாக்காக இருக்குது. அப்போ தேர் போன பிறகு அந்த நிறுத்தப்பட்ட வீதியினை திறந்து விடுவார்கள். அவ்வாறு ஒவ்வொரு தேரும் பெறும்போது வீதியானது பிளாக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த மிகப்பெரிய தேர் முத்துமாரி அம்மனுடைய அந்த தேரானது இழுக்கப்படுகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் மாத்தளை முத்துமாரி அம்மனுடைய அந்த அழகிய தேரானது இந்த பிரதான வீதியை நோக்கி இருக்கின்ற அந்த காட்சியினை பார்க்கின்றோம். வெளிநாட்டவர்களும் இந்த தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக ரசித்து செல்கின்றார்கள். அம்மாவுடைய ரதம் பிரதான வீதியை அண்மைத்துக் கொண்டிருக்கின்றன. சற்று முன்னோக்கி எழுந்தபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிவனம்மாள் ரதத்தை இந்த 5 ரதங்களிலும் பிரதான வீதியை நோக்கி அந்த தேரானது நகர்ந்து வந்துவிட்டது. எல்லோரும் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த தேரினை இழக்கின்றார்கள். இன்னும் ஒரே ஒரு தேர் மட்டும் சண்டேஸ்வருடைய தேர் பிரதான வீதிக்கு ஏறினால் ஒரே வீதியிலே 5 தேரையும் நாங்கள் பார்க்க முடியும். தற்பொழுது அந்த தேரானது பிரதான வீதியிலே இழுத்து செல்கின்ற அந்த அழகிய காட்சியினை பார்க்கின்றோம். ஐந்து ரதங்களும்
வீதிகளிலே முக்கியமான வீதிகளிலே நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். பாருங்கள், ஒரே வீதியில் 5 ரதங்களும் மிக அழகாக நிற்கின்ற அந்த காட்சி. இந்த 5 ரதங்களும் இன்று இரவிரவாக இந்த வீதிகளினை சுற்றி நாளை கோயிலை நோக்கி வந்து அடைந்து கொள்ளும் அந்த ஒரு காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். அவர் எல்லா பக்தடியர்களும் பக்தி பூர்வமாக தரிசனம் செய்து கொண்டு போகின்றார்கள். அந்த வகையிலே எல்லோரும் அம்மனுக்கான அந்த பூஜைகளிலும் ஈடுபட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். வீதியோரங்களிலே கடைகளுக்கு நடுவே இருக்கின்ற அந்த வீதியிலே அந்த தேரானது ஊர்வலம் செல்கின்றது. பக்தர்கள் எல்லோரும் அர்ச்சனை செய்கின்றார்கள். அவ்வாறு மிக சிறப்பான முறையில் இந்த தேர் திருவிழா வேறு இந்த கோயிலும் இல்லாதவாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்கள் எல்லாம் ஒரே நேருக்கு நிற்கின்ற அந்த காட்சி. மிக சிறப்பாக தேர் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற அந்த பஞ்சரத பவனியில் முக்கியமான காட்சிகள் அனைத்தையும் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.